ஜூன் 22 கிருத்திகை சண்டே அன்னைக்கு திருத்தணி முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிருந்தோம். ஆஃப்டர்நூன் மேலதான் கிளம்பினோம். கோவில்ல கூட்டம் அதிகமாக இருந்ததால மேல வரைக்குமே அனுப்பல, கீழேயே பார்க்கிங் போட்டுட்டு ஆட்டோ பிடிச்சுதான் மேல போனோம். கிருத்திகை சண்டே அப்படிங்கறதால கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. 100 rupees லைன்ல போய் 3 hours ஆச்சு சாமி பாக்குறதுக்கு. சோ கியூல நிக்கும் போதே நான் வேல்மாறல் அங்கேயே படிச்சுட்டேன். கியூ கோவில சுத்திட்டு போனதால ஒரு விஷயத்த பாக்குற பாக்கியம் கிடைச்சது. அது என்னன்னா, முருகருக்கு சாத்துற சந்தனம் அரைக்கிற அறையையும் அந்த கல்லையும் பார்க்க முடிஞ்சது. அந்த கல் வந்து இந்திரனால முருகனுக்கு பரிசளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூல நின்னு ஒருத்தங்க எங்க கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறமா நல்லபடியான சாமி தரிசனம் முடிச்சிட்டு வெளியில வந்தோம். வெளியில வரும்போது நல்ல மழை. போன மாசம் கிருத்திகை அன்னைக்கு பழனி முருகனை தரிசனம் பண்ணோம். இந்த மாசம் திருத்தணி முருகனை தரிசனம் பண்ணிருக்கோம். இதுவே ஒரு பெரிய பாக்கியம். போன மாசம் பழனி முருகனை பார்த்துட்டு படியிறங்கி வரும்போதும் மழை பெஞ்சது. அதே போல இந்த முறை திருத்தணி முருகனை பார்த்துட்டு வரும்போதும் மழை பெஞ்சது. இது உணர்வு பூர்வமா ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. முருகரோட அருளும் ஆசீர்வாதமும் கிடைச்சதாவே நம்புறோம்.